நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. மாம்சம் வசனம் என்ன சொல்ல? மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி இங்க ஒரு யுத்தம் நடக்குது. அல்லேலூயா. ஆவி சொல்லுது ஜெபம் பண்ணு, ஆவி சொல்லுது கரெக்டாக டைமுக்கு லேட் ஆகாமல் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுது. மாம்சம் என்ன சொல்லுது? பரவாயில்ல, பாட்டு படிக்கட்டும். ஆவியானவர் சொல்கிறாரு சரியப்போ, ஒழுங்கா சர்ச்சில் போய் நல்ல கவனமாக போ, சொல்கிறபடி கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நான் போக மாட்டேன் அப்படின்னு மாம்சம் சொல்லுது. அங்கே ஒரு போராட்டம் நடக்குது. மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், அழிக்காவிட்டால் சாவீர்கள். யுத்தம். இதுலேயும் நமக்கு வெற்றி பெறணும். ஆமேன்னு சொல்லுமா? வெளி உலகத்தில் வெற்றி கிடைச்சது, ஆனால் உள் உலகத்தில் நம்ம சரீரத்தில் நம்ம ஆவியில் வெற்றி கிடையாது. ஆகவே தான் பவுல் சொல்றாரு, எனக்குள்ள 2 காரியம் நடக்கு, விரும்புகிறத நான் செய்யாமல் நான் வெறுக்கிறது. எனக்குள்ளே ஒரு யுத்தம் நடக்குது. நமக்கு இங்கே ஒரு வெற்றி நடக்கணும். ஆமென். உள்ளத்தில் வெற்றி, எனக்குள்ள வெற்றி, கிறிஸ்துவுக்குள் எனக்கு வெற்றி வேணும். உள்ளான மனுஷனில் ஒரு வெற்றி, புறம்பான மனுஷனில் வெற்றி, வெளியிருக்கிற பிரச்சனைகளில் வெற்றி. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ளான சத்துருக்கள், வெளியான சத்துருக்கள், இவள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் பலன் கொடுப்பாராக.